ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நம்ம சேர்ந்து கர்த்தரை இப்படியாய் ஆராதித்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே நாம் நிர்மூலமாகாமல் நாம் நிலைத்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு நாம் ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் நாம் இப்படியாக இந்த இரவு 10 மணியிலே நாம் கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். வாருங்கள், நாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் ஆமென் மகிமைப்படுவதாக. சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கலாம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடு உண்மையோடு. உமக்குத்தானே அவர் உண்மை உள்ளவர், அவர் துதிகளுக்கு பாத்திரர், மகிமைக்கு தகுதியானவர். வேதம் சொல்லுகிறது போல அவர் தருகிற சமாதானம், சந்தோஷம், இன்பம் இந்த உலகம் தருகிற வண்ணமாய் அல்ல. இந்த உலகத்தின் சந்தோஷம் அவைகள் மீண்டும் மீண்டும் நம்மை தாகம் எடுக்க வைக்கிறது. ஆனால் அவர் தருகிறதான இந்த இன்பம், சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் யோசித்து பார்ப்போம். தேவ சமூகத்தில் சொல்லும் ஆண்டவரை பார்ப்போம். நீர் தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. என்னோடு சேர்ந்து பாடுறீங்களா? நீர் தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். வாக்கு தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் நிறைவேற 25 ஆண்டுகள். அந்த 25 ஆண்டுகளும் வேதம் சொல்லுகிறது அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். பாருங்க, விசுவாசம் எப்படி அவனுக்கு வர்த்தியாகிறது. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை எப்படி வர்த்திக்கப்படி இருக்கிறார் பாருங்க. அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். அந்த காலத்துல கர்த்தர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் உண்மை உள்ளவர். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் அது தரையில் விழுந்து போவதில்லை. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்றவங்க மட்டும் என்னோடு கூட சேர்ந்து, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை 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 உமக்கு தானே. நாம் ஆராதிக்கிற தெய்வம் திக்கற்ற பிள்ளைகளை கைவிடாதவர். ஒருபோதும் அவர் தனிமையானவர்களுக்கு அவர் துணை நிற்பேன் என்று வாக்கு பண்ணுகிறவர். ஆதரவற்றவர்களுக்கு பக்கபலமாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறவர். அவர் ஒருபோதும் அவர் வாக்கிலே மாறுகிறவர் அல்ல. அவர் வாக்கிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாளிலும் கூட தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்போது நம்மளோடு கூடவே இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன், ஆதரவற்றவர்களின் தேவன், இந்த நாளில் எங்களை நீர் ஆண்டவர் அப்படி நடத்த நீர் போதுமானவராக இருக்கிறபடினால நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறோம் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்கு இப்படி சொல்லுவோம். ஆண்டுடைய நாமத்தை எப்படி சொல்லி ஆராதிப்போம்? என் சகாயர் நீரே, எக்காலம் துணை நீரே. கர்த்தரை ஆராதிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீர் அல்லவோ, எக்காலமும் துணை நீர்தான்.
தனிமையான என் வாழ்க்கையில் எப்போதும் என்னோடு கூட துணை நிற்கிறவர் நீர்தான். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு சகாய நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் கேளும், ஏழையின் ஜெபம் கேளும். இயேசுவே மனம் இறங்கும், என் இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு
நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. அவர் ஒருவரே நமக்கு வலப்பக்கத்திலே துணையாயிருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நாளிலும் கூட, இந்த ஆராதனை வேளையில் ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:12, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதையே ERV மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது பாருங்க. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் நன்றி கூறுகிறேன், ஏனெனில் என்னை விசுவாசம் உள்ளவனாக கண்டு உணர்ந்து சேவை செய்யும் பொருட்டு அவர் எனக்கு இந்த பணியை கொடுத்திருக்கிறார். அவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்கிற சகோதரனே, சகோதரியே, தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற சேவிக்கிற தேவனுடைய ஜனமே, நாம் உண்மை உள்ளவர்களாய் இருந்த பின்பு பாருங்க, அவர் நமக்கு பலத்தை கொடுக்கல, இந்த ஊழியத்தை கொடுக்கல, இந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கல. ஆமென். நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி பாருங்க, அவர் நமக்கு இந்த உன்னதமான ஊழியத்தை, இந்த மேலான ரட்சிப்பின் ஸ்லாக்கியத்தை, இந்த விசுவாச ஓட்டத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். பாருங்க, இப்படி துதிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் நம்மை பலப்படுத்துகிறார், அவர் நமக்கு பலத்தை தருகிறார். ஆம், தேவன் நமக்கு கொடுத்தவைகளுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துகிறார். ஆகவே தான் அங்கே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கும் பலத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் ரட்சிப்பிற்குள்ளாய், உங்கள் அழைப்பிற்குள்ளாய் அந்த பலம் இருக்கிறது, அந்த வல்லமை இருக்கிறது. ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். தேவனை நன்றாக காண நன்றி செலுத்தி ஸ்தோத்தரிப்போம். அவர் நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை தந்தார், இந்த விசுவாச பாதையை தந்தார், இந்த விசுவாச ஓட்டத்தை தந்தார், ரட்சிப்பை தந்தார். ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆகவே நாம் அவரை நம்பி நம்மை ஜீவிப்போம். இந்த நாளில் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லுவோம், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில உம்மையே நம்பி நாங்கள் ஜீவிப்போம். கர்த்தரை நம்பி ஜீவிப்பவர்கள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருபோதும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆகவே இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே, எங்களுக்கு கவலை, கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் இவைகள் இருக்கலாம், ஆனாலும் அவைகளுக்கு மேலாக நீர் எங்களை ஆதரிக்கிறவராயிருக்கிறீர். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமணி
பற்றிக் கொள்வோம். ஆமென். உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த விசுவாச ஓட்டத்தில் உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்தில் நம்மை நடத்துகிறபடிதான் ஸ்தோத்தரிப்போம். பலத்தை தருகிறார் அவர் பின்பதாய் செல்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடுமே, மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடுமே, மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் நீங்கிடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மையா அவர் வழி நடந்திடுவோம். உண்மை உள்ளவனிடம் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அவரே நமக்கு துணை. கண்கள் நம்மேலே இருக்கும். இயேசுவின் கண்கள் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. கருத்தாய் நடத்துவார். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் அவருடைய கரங்களையே பிடித்துக் கொள்வோம், பற்றிக் கொள்வோம். உள்ளத்தின் பாரங்களை பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆண்டு கொள்ளும். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அவருடைய கரங்களை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இந்த அன்பின் தெய்வம் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். உண்மை உள்ளவன் என்று எண்ணி
இந்த உன்னதமான ஊழியத்திற்கு, இந்த ரட்சிப்புக்கு நம்மை தகுதி உள்ளவனாக்கினபடியினால், உண்மையை பார்த்த பின்பல்ல, தகுதியை பார்த்த பின்பல்ல, இவன் உண்மை உள்ளவனாய் இருப்பான், இவன் தகுதி உள்ளவனாய் இருப்பான் என்று சொல்லி எங்களை ஏற்படுத்தின உம்முடைய அன்பை நினைத்து கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அவருடைய இயேசுவின் கரங்கள் நம்மை கைவிடாத கரங்கள், உண்மையின் கரங்கள், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே கர்த்தரை நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்தி எங்கள் சகல துதி ஆராதனைகளை உமக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you. மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம்.